மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா? கோயம்புத்தூர் வாங்க. ஹலோ பீப்புள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவன் யாரா புதுசாக கேமரா வச்சு நின்றுட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க. நம்ம நேற்று பார்த்துருப்பீங்க, நம்ம ஒரு ஆற்றுக்கு வேறு போயிருந்தோம். அந்த ஆற்றுல வேறு எனக்கு குளிக்கலான்னு ரொம்ப ஆசையாக இருந்து வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வேறு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு சரியான வெயிலாக இருக்குது. குளிச்சா நல்லா குளுன்னு ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே பிஸியாக கேம் ஆடிட்டு இருக்கிறாரு. வாங்க போய் கேட்டு பார்க்கலாம். எப்படியும் உள்ள கேம் தான் ஆடிட்டு இருப்பாரு. வாங்க உள்ள போய் பார்ப்போம். நினச்சது தானே அண்ணே, நம்ம நேற்று இந்த ஒரு ஆற்றுக்கு போயிருந்தோம் அண்ணே. சரியான வெயிலாக இருக்குது. ஒரு குளியலை போட்டு வரலாமா என்ன? இப்போமா? ஆமாண்ணே, பாருங்க எப்படி வெயில் அடிக்குது. இப்போ எப்படி போகிறது? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? வாங்க வாங்க போகலாம். வேற தாங்க முடியலைங்க. நேற்று வேற குளிக்க முடியாமல் வந்துட்டோம்னு சொல்லிட்டு சும்மா நோயிட்டு போகலான்னே சொல்லிட்டு இருக்கான். நேற்றுலேருந்தே சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு விடலன்னா எனக்கு கொள்ளனே போட்டிருப்பான் போல் இருக்கு. ஸோ ஆற்றுக்கு தான் போகிறோம், மறுபடியும் அதே இடம். ஆனால் இந்த வாட்டி குளிக்க போகிறோம். குளிக்கிற ஷார்ட்ஸ்லாம் பார்க்க போகிறீங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். போகலாமாப்பா? போகலாம். ஆற்றுக்கு போகிற இடம் போகலாமா? அடுத்து போய் ஆற்றுல பார்க்கலாம். டாட்டா பாய் சொல்லு. பாய் பாய். ஆற்றுல பார்க்கலாம். ஒரு வழியாக வந்தாச்சுங்க. நேற்று வந்து அதே இடம், ஆனால் இன்னைக்கு குளிக்க போகிறோம் நம்ம. ஸோ வாங்க பார்க்கலாம். செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸுக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த மலையிலேருந்து வர தண்ணியெல்லாம் தான் கோவை குற்றாலம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சேர்ந்து தான் இங்கே ஆறா ஓடுது. நான் போகும்போது காட்டுறேன். வந்தாச்சு. ஸ்ட்ரைட் இன்டு த வாட்டர். என்னப்பா ஓகேவா? தண்ணி கூடி இருக்குல்ல? ஆக்சுவலாக தண்ணி நேற்றை விட இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பார்த்தாலே தெரியுது. ஸோ நம்ம கரெக்டான டைமில் தான் வந்திருக்கோம். வாங்க. இந்த மாதிரி ஆற்றுக்கு வந்தீங்கன்னா ஒரு கவர் எடுத்துகிட்டு வந்து உங்களோட திங்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. நான் இன்னும் ப்ரஷ் பண்ணல, அதனால் ப்ரஷ் பண்ணிவிட்டு தம்பி போப்பாரு குளிக்க பாருங்க. அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது இந்த நண்டு இருந்துச்சுங்க. இந்த நண்டு அது பாட்டு கூப்பிட்டு தான் போயிருக்குங்க. திடீர்னு எங்கே இருந்தோ ராக்கி பாய் மாதிரி ஒருத்தர் வந்து அது கூட போராடிட்டு இருந்தாரு. பாருங்க. ஆமாம், கட்டாயிரும். அதான் பின்னாடி இருந்து பிடிக்கணும். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அது எங்க பிடிக்கும். ஒரு வழியாக அதை பிடிச்சி சைடில் கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம் தாங்க அந்த மனுஷன் நிம்மதியாகவே குளிச்சாரு. ஐயோ, அட்டகாசமான ஒரு குளியலை போட்டாச்சுங்க. சூப்பரான ஒரு குளியல். ஒரு மாதிரி ஜாலியாக ஃபுல் பாசிட்டிவ் வைப்பாக இருக்கு. குளிச்சு முடிச்சாச்சு. கிளம்பலாமா? எப்படிங்க மூஞ்சி பலன்னு இருக்கா? It was a beautiful time. செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணோம். ஃபன் வெறித்தனமான என்ஜாய்மெண்ட். மறுபடியும்
இன்றைக்கி நைட்டு பேக் டு பெங்களூர். ரிட்டன் ஊர் வர வரைக்கும் இதையே நினச்சிட்டு அப்படியே சந்தோஷமாக இருக்க வேண்டியதுதான். பாருங்கள், இது முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு காட்டணும்னு வச்சேன். இந்த ஓட்ட மாதிரி தெரியுது, குழி தோண்ட வச்ச மாதிரி. இது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக யானை வந்திருக்கு, அதோட கால் தடம் தான் இது. ஸோ அப்படியே இறங்கி ஆற்றுக்கு தண்ணி குடிக்கவோ குளிக்கவோ போயிருக்கலாம். ஸோ இந்த ஏரியா ஆக்சுவலாக யானை வர ஏரியா தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும். லோக்கலில் நீங்கள் உள்ளே வரும்போது யானை இருக்குது போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் சொல்கிறது கேட்டு ரிட்டன் போயிருங்க. முன்னாடி ஒரு வாய்க்கால் இருக்குது, அங்கே குளிச்சுக்கோங்க. இங்கே வராதிங்க. ஏன்னா அடிக்கடி இல்லை, ஆனால் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக இங்கே யானைங்க வரும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஏதாவது என் கண்ணில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுவேன். ஸோ எனக்கு இது யூஸ்வல் தான். ஆனால் நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இது நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. எங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தக்காளி சாகுபடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக தக்காளி காட்டுறேன். இது மொத்தமே தக்காளி தான் போட்டிருக்காங்க. நடுவில் குழி மாதிரி இருக்குல்ல, அந்த பக்கம் போய் காமிச்சிருவேன் நான். ஸோ இது மொத்தமே தக்காளி தாங்க. எப்படி இருக்குது எங்கள் ஊர்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பாங்க ஃபால்ஸ் ஓடுதுன்ட்டு. இந்த மலையில் ஃபால்ஸ் ஓடலாம் ஆக்சுவலாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ மேகம் மூடிட்டனால ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நானும் எவ்வளோ ஜூம் பண்ணுறேன், ஒன்றுமே தெரில. சாரிங்க, சாரி. இதோ இப்போ நீங்கள் அங்கே கரெக்டாக அந்த 2 தென்னை மரத்துக்கு நடுவில் அது ஒரு ஃபாலு, மேலே இதோ இங்கே அது ஒரு வாட்டர் ஃபால். ஸோ மேகம் மூடினால ஒன்றும் தெரிலங்க, சாரி. இங்கே பாருங்கள் தக்காளி. அப்போது வேலிக்கிட்ட காமிச்சது இது கிட்டேயே இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ இப்போ தான் ஆக்சுவலாக தக்காளி வரும். ஃபுல்லாக தக்காளி விவசாயம் தான். இது ஃபுல்லாக தக்காளி விவசாயம் ஆக்சுவலாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. லவ் யூ ஆல். பாய்.